ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று கொடுத்த ஆடியோவில் 12 மணி நேர பயிற்சிகள் கொண்டாட்டத்தோடு செய்யணும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். அதற்கு நிறைய சாய்ராம் ஓகே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அந்த ஆடியோ என்னன்னு புரியலன்னா நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவை கொஞ்சம் கேட்டு அதற்கு உண்டான ஒரு நாளை எடுத்துக்கிட்டு காலையில் 6 மணியில் இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மகத்துவமான வெற்றிகள் உங்களுக்கு தேடி தேடி வரும். ஸோ வெற்றியை தேடி சாயப்பாவோட குழந்தைங்க ஓடக்கூடாது. அது சாயப்பாவுக்கு பிடிக்காது. நிறைய மனுஷங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஜாஸ்தி. வெற்றியை தேடிதான் எல்லா மனுஷனும் அலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கடல் அலையை விட மக்கள் அலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெற்றியை தேடி, சந்தோஷத்தை தேடி, நிம்மதியை தேடி அப்படின்னு. ஆனால் அந்த வெற்றியோ சந்தோஷமோ நிம்மதியோ வெளியில் கிடையாது. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி உலகமே இயங்குது. எங்கேயாவது வெற்றி வேணுமா அப்படின்னு சொல்லி போர்டு எங்கேயாவது போட்டுட்டா நிறைய பேர் அங்கே போய் நாம் நிற்கிறோம். ஸோ வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகள் நமக்கு தெரியல. அதனால தான் நாம் இந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுறோம். இங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவத்தை வச்சு தான் ஏற்படுத்தப்பட்டது. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எத்தனையோ கஷ்டங்களும் தடைகளும் அப்போ வரும்போது எனக்கு கசப்பாக இருந்தது. இன்றைக்கி அத்தனை தடைகளும் கஷ்டங்களும் வந்ததால தான் என்னால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை கடவுள் கொடுத்து அதை உங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நினைக்கும் போது நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டதுனால ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்றத இப்போ நான் புரிஞ்சிட்ருக்கேன். ஸோ விதைச்சது எதுன்னு தெரியல. எங்கேயோ ஓடி ஓடி வேறு வழி இல்லாமல் விதைச்ச அறுவடை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அந்த அறுவடை, அந்த விளைச்சல் என்னோட வாழ்க்கையையே நல்ல விஷயத்துக்காக மாற்றி கொடுக்குது அப்படின்னு. இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா, கஷ்டப்படுறதால நாம் எதையுமே இழக்கலை. அப்போ எதையெல்லாம் இழந்தமோ அது எல்லாமே உனக்கு நல்லதுக்கு மட்டும்தான். ஏன்னா கடவுள் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். கொடுக்கிறவரும் அவரே, எடுக்கிறவரும் அவரே. இதை மட்டும் நாம் என்றைக்குமே மனதார நினைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை கூட உங்களால் பெற முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ பெஸ்ட் டீச்சர்.
எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றுது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்வையும் கொடுக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு பிரிச்சும் காட்டுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கடவுள்கிட்ட பேசுவதற்கும் சில விஷயத்தை ஆயத்தப்படுத்துது. ஸோ இது மாதிரி பல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸால் என்னென்னலாம் நடக்குதுன்னு. அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதில் மிக மிக முக்கியமானது. அதே போல் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, உன்னால் செய்ய முடியாது, உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியாது, முதல்ல நீ அதை பண்ணு, முதல்ல இதை பண்ணு, அப்படி இப்படின்னு. ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்கள் மனசில் ஆழமாக ஒரு ஆசையோ ஒரு நம்பிக்கையோ இருக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க. மற்றவங்களால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால் நிச்சயமாக முடியுன்றது தான் சாயப்பாவோட கணக்கு. சாயப்பாவோட குழந்தைங்க சும்மா நார்மலாக வாழ்கிறதுக்காக மட்டும் சாயப்பா உங்ககிட்ட வரலை. உங்களை மிகப்பெரிய ஆளாக்க அவர் முயற்சி பண்ணுறாருன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இன்னமும் அந்த சந்தேகம் அப்படின்ற தீயில சுட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களாக போய் அந்த தீக்குள்ளே விடுறீங்க. யாரும் பிடிச்சி தள்ளி விடலை. யாரோ பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் யாரும் உங்களை தள்ளி விடலை. நீங்களாக ஒரு காலை எடுத்து வச்சதால் அந்த தீயில போய் விடுறீங்க. அந்த தீ உங்கள் மேலே படுது, சுடுது, மறுபடியும் வெளியில் வரீங்க, மறுபடியும் உள்ளே போகிறீங்க, மறுபடியும் வெளியில் வரீங்க. அதனால் அது தீயால் ஏற்பட்ட காயம் இருக்கே, அது ஆறாத காயமாக இருக்குது. ஐ மீன், நான் துன்பத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்களே துன்பத்துக்குள்ளே போகிறீங்க, அதுலேருந்து வெளி வரணும்னு நினைக்கிறீங்க, வெளி வந்துட்டீங்கல்ல, மறுபடியும் ஏன் போகிறீங்க? அப்போ மறுபடியும் நீங்கள் அதை விட அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க, மறுபடியும் வந்து நிற்கிறீங்க, மறுபடியும் போகிறீங்க. ஸோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருன்றது நியதி. ஆனால் இங்கே இன்பத்தையும் துன்பத்தையும் நீங்கள் செயற்கையாக்கிக்கிட்டே இருக்கீங்க. இயற்கைன்றது இருக்கட்டும், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ரைட்டா? இயற்கையை இயற்கையை எதிர்த்து எந்த மனுஷனும் போராட முடியாது. இயற்கை கொஞ்சம் கண்ணை காட்டுச்சுன்னா சுனாமி என்ன ஆச்சு, அதே மாதிரி கொரோனா என்ன ஆச்சுன்னு நாம் பார்க்காத அழிவுகளே கிடையாது. ஸோ இந்த 2000 இருந்தே நம்ம நிறைய பார்த்துட்டோம், எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம். ஒருத்தவங்க சொன்னாங்க 2000க்கு முன்னாடிலாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் 2000க்கு மேலே தான் இந்த 25 வருஷத்தில் ஒரு பெரியவர் அவர் தான் சொன்னார், இந்த 2000 இருந்து தான்ப்பா இவ்வளோ பெரிய பூகம்பம், இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்கே பயங்கரமாக நடக்குது, நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு மக்கள் இயற்கைக்கு மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு இயற்கையாவது ஒன்றாவது. சென்னையில் எத்தனையோ ஆறு இருந்தது, ஆனால் இன்றைக்கி மொத்தமும் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஆறுகள் இருக்குது. அதனால தான் மழை வந்துடுச்சுன்னா வெள்ளம் உள்ளே போகுது. ஸோ இது பல பேரை காரணத்தை சொல்லலாம், ஆனால் எல்லாரும் காரணத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒரு மரம் வைக்கணும், இல்லை கொஞ்சம் வீடு கட்டும்போது கூட கொஞ்சம் கேப் விட்டு மரம் செடி வைக்கிற மாதிரி பண்ணணும். அதெல்லாம் இல்லை, மரத்தை விட்டு இன்னொரு ரூமை போடு, எக்ஸ்ட்ரா வாடகையை வாங்கு. ஸோ பணம் 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 பணம், இந்த பணம் தான் இன்றைக்கு அடிப்படை காரணமாக அமையுது. இந்த பணத்தை கடவுள் படைக்காமலே இருந்தால் எல்லாம் நல்ல மனுஷங்களாக இருந்திருப்பாங்களோன்னு தெரியல. இந்த பணத்தோட விஷயத்தால் தான் அத்தனை விஷயங்களும் இங்கே தப்பாகவே நடக்குது. நல்ல விஷயங்கள் நடக்கிறத விட மோசமான விஷயங்கள் தான் இந்த பணத்தின் அடிப்படையில் நடக்குது. அதனால தான் பணத்தை நான் ஆரம்பத்தில் வெறுத்தேன். ஆனால் பணம் இல்லைன்னா வாழவும் முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் சாயப்பா என்ன புரிய வச்சாங்க. ஸோ படைச்சது எதுவுமே வீண் இல்லை, நாமளாக ஒன்று உருவாக்கணும் பாருங்கள், அதுதான் அத்தனையும் வீணாக போயிடுச்சு.
ஸோ படித்தவன் கரெக்டாக தான் படிச்சிருக்கான், படித்தவன் கரெக்டாக தான் படிச்சிருக்கான். அதில் குறைய வைக்கல, எந்த குறையும் இல்லை. ஆனால் மனுஷனும் தனக்குன்னு சொல்லி ஒரு நியாயத்தை ஏற்படுத்திக்கிட்டான். அதுதான் சரி அப்படின்னு வாதாடுறா. அது யமனுக்கு சாதகமாக இருக்கு, கடவுளுக்கு சாதகமாக இல்லை. கடவுள் பார்க்குறாரு, நீ என்னமோ ஆடு பாடு. ஒரு நாள் விஜயோட அவங்க அப்பா பாடுற மாதிரி ஆடாதடா ஆடாதடா மனிதா, அந்த பாட்டு இப்போ ரீசெண்டாக கேட்டேன். அது கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இன்னும் அழகான பாட்டு. அந்த பாட்டு ஒவ்வொரு லைனும் என்னையே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி தான் கடவுள் நமக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு வழியில் அதை வெளிப்படுத்துகிறாங்க. நான் கவனிக்கிறேன், அதனால் எனக்கு தெரியுது. நீங்கள் கவனிக்கலை, என்ன பாட்டு வேறு பாட்டு மாற்றுன்னு சொல்கிறீங்க. ஸோ கடவுளாக ஒரு விஷயத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே போ, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை ஒதுக்கிடுறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, கேட்கலாமே, என்ன எடுப்போகுது. ஒரு 4 நிமிஷம் அந்த பாட்டு கேட்டேன். 2வது தடவை மறுபடியும் கேட்டேன். 3வது தடவை கேட்டேன். வாவ், வெல். ஸோ இது மாதிரி தான் ஒரு சாங்கும் என்னை மாற்றுச்சு, ஒரு வார்த்தையும் என்னை மாற்றுச்சு, ஒவ்வொரு மனுஷனும் என்னை மாற்றினாங்க. இப்படி தான் இருக்கணும்னு சொன்ன மனுஷங்க சிலர், இப்படி இருக்காதுன்னு சொன்ன மனுஷங்களும் சிலர். தண்ணி அடிக்கிறவங்களை பார்த்து, அவங்க குடும்பத்தில் படக்கூடிய வேதனையை பார்த்து தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அடிக்கலை. ஸோ 92 93 வயசு பெரியவர் நம்ம ஆஃபீஸில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தன்னோட அப்பாவை பற்றி அவர் சொல்லும்போது இன்னமும் அவர் கண் கலங்குறாரு. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரி. அவங்க சொல்லும்போது அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. இது மாதிரி சார் அவர் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களை பார்த்து சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலே இன்னும் நமக்கு மதிப்பு மரியாதை வருது. ஸோ அவங்க மூலமாக கற்றுக்கிட்டேன், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, பணிவு இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் அதட்டுறோம். நான் அப்படி பண்ணுறது இல்லை சொல்கிறேன், இருந்தாலும் நான் நிறைய கற்றுக்கிறேன் அவர்கிட்ட. கொஞ்சம் அதட்டுறோம். கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அடங்கி போகிறோம், கீழே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அலட்சியமாக பார்க்குறோம். ஸோ அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன், அவரை பற்றிய கற்றுக்கிட்டேன். அவருடைய அப்பா என்னென்ன விஷயங்கள்லாம் 92 93 வயசு வரைக்கும், அதாவது அவருடைய மனைவி, அதாவது சாருடைய அம்மா இறந்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொன்ன, 10-12 வருஷம் சொன்ன, சரியா ஞாபகம் இல்லை, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் தனியாக இருந்து அவர் கண்ணாடி கூட போடலை லாஸ்ட் வரைக்கும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம். எத்தனை வயசு பெரியவர், 92 93 வயசு பெரியவர். மார்னிங் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம். 4 மணிக்கு சூரியன் வருதான்னு கேட்காதீங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சு சூரியன் வரும்போது சூரிய நமஸ்காரம், ஓகேவா? அதை பண்ணி அவ்வளோ பெரிய பவர். அந்த காலையில் கிடைக்கக்கூடிய அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா, அந்த காலையில் இருக்கக்கூடிய வெயில் நம்ம உடம்புல படும்போது விட்டமின் டி அப்படின்ற சப்ளிமெண்ட்ரியோட இது ஜாஸ்தி. ஸோ 4 o'clock அந்த ஓசோன் மண்டலத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன் சம்திங், எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல, தப்பாக தான் மன்னிச்சிடுங்க. அதை 4 மணிக்கு, இதெல்லாமே சயின்ஸு. ஸோ மனுஷனுக்கு சயின்ஸை சொன்னால் பிடிக்காதுன்றதால தான் கடவுள் பெயரால் சில வார்த்தைகளை சொல்லி வச்சாங்க. 4 மணிக்கு எந்திரி தரிசனம், 3:30 மணிக்கு எந்திரி தரிசனம், பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீ செய் அதை நீ செய், இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன், ஸோ பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுட்டு வேணால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன ஏதுன்னு. இந்த யூடியூப்பில் சில பேர் கதை அழைப்பாங்க, அதெல்லாம் சொல்லிலாம் அதுக்கு நானே இந்த லிங்க் அனுப்பிட்டு போயிடுவேன். முதல்ல பார்த்து அதை நான் அனுபவித்து அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆனால் 4 o'clock எந்திரிக்கிறவனோட வாழ்க்கை டெவலப் ஆகுது.
நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கூட காலையில் 4 மணிக்கு 4:15 மணிக்கு எழுந்திரிச்சு நடைப்பயணம் இல்லை முரசொலியில் சம்திங் அந்த உடன்பிறப்பேன்னு சொல்லி அந்த எழுத்து இதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல். அதெல்லாம் எப்படி இன்றைக்கி இருக்க பொலிட்டிஷியன்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த ஆளுமையெல்லாம் அதோட முடிஞ்சிடுச்சு. பட் இப்போ இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் சொல்கிறேன் இவங்கள விட கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். இந்த பக்கம் ஜெயலலிதாம்மா, இந்த பக்கம் கலைஞர், வேணா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம அரசியலில் நடந்தது. ஏன்னா அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே சில பேருக்கு அரசியல் பற்றி பேசினா பிடிக்காது, அதனால தான் அதை பற்றி நான் அதிகமாக பேசலை. ஸோ நான் அவங்கள அரசியல்வாதியாக பார்க்கல, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் செஞ்சதால அவங்க சாதிச்சாங்கன்னு சொல்ல வரேன். ஜெயலலிதாம்மா எத்தனையோ புக்ஸை தாண்டி எதுவுமே கிடையாது. கலைஞருக்கு நம்மளை மாதிரி பெருசாக படிப்பறிவுகள் அப்படி பெருசாக வந்து இப்போ ஜெயலலிதாம்மா ஏகப்பட்ட புக்ஸு ஏகப்பட்ட அது இதுன்னு சொல்லிலாம் படித்தவங்க. ஸோ ஒரு லைப்ரரி அவ்வளோ வச்சுருக்காங்க. கலைஞருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த அம்மாவோட பார்க்கும்போது இல்லை. ஆனால் அதை தாண்டின ஒரு என்னது ஒரு சுய அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ அவங்க ஊழல் பண்ணாங்க, ஊழல் பண்ணலை, இது நான் பற்றி பேசலை, இதுக்கு நான் கொண்டு வரலை. பட் ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக நோட்டடாக அந்த டக்குன்னு அவங்க பேச்சாற்றல், அதுதான் பேச்சாற்றல்ன்றது. இப்போ நான் ரீசெண்டாக யார்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னா சீமான் அவங்கக்கிட்ட பார்க்குறேன். அவங்களோட ஸ்பீச்சஸ் ஒவ்வொன்றும் சும்மா டாப் லெவலில் இருக்கும். நான் எந்த அரசியல்வாதிக்கும் சப்போர்ட் பண்ணலை, ஆனாலும் சீமானோட பேச்சு ரொம்ப பக்காவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சளைக்காமல் கேள்வி பண்ணுறவர். நான் இன்னமும் சொல்கிறேன், இவங்க நேர்மையான இல்லாதன்னு நான் எதுவுமே சொல்லலை. பட் அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்லில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்கில்டு, ஒவ்வொரு ஆற்றலை அவங்க வெளிப்படுத்தின விதம், அதுக்கு அவங்க மனதளவில், இதை தான் நான் சொல்ல வரேன், அவங்க மனதளவில் அவங்களுக்கு கட்டுப்பட்டார்கள். வேறு யாருக்கும் கட்டுப்படலை, அவங்களுக்கு கட்டுப்பட்டாங்க. நம்மளால் முடியும்னு நினச்சாங்க, சாதிச்சாங்க. ஸோ அவங்கள மாதிரி தான் நம்மளும் ஒரு மனுஷங்க. நான் உங்களை நாட்டுக்கு சிஎம் ஆகவோ இல்லை பிஎம் ஆகவோ இல்லை பிரசிடெண்ட் ஆகவோ சொல்லலை. அட்லீஸ்ட் நாம் மதிக்கிற அளவுக்காவது நம்ம நடந்துக்கணுமேன்னு தான் சொல்ல வரேன். அப்போ அதுக்கு சில வழிகளை சொன்னால் அது உங்களுக்கு கசக்குது. நான் என்ன செய்கிறது? 4 மணிக்கு ஒரு சாராம் சொல்கிறாங்க, 4 மணிக்கு குளிர் தாங்க முடியல. அந்த குளிர் தாங்க முடியலன்னா காஷ்மீரில் மக்கள் இருக்காங்களே, அவங்க எப்படி தாங்கினாங்க? அப்போ அதுக்கு நீங்கள் காரணத்தை சொல்லலாம், அது அவங்க ஊர் பழகிடுச்சுன்னு. ஸோ பழகுனா தாங்கும், நீங்களே தான் அவங்க பதில் சொல்கிறீங்க. பழகுனா தாங்கும், எதுவாக இருந்தாலும் பழக்கம்தான். பழக்கத்தை நாம் சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். அதான் நம்ம சொல்கிறோமே, 48 நாட்கள் தொடர்ந்து போராடுங்க, என்ன ஆகிட போகுது? 4 மணிக்கு சில பேர் சொல்கிறாங்க, 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இப்போ என்ன செய்கிறது அடப்போ அப்படின்னு. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு காரணத்தை வச்சு நம்ம எகெயின் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே 4 மணிக்கு நான் எந்திரிப்பேன், எந்திரிச்சா இதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி நைட்டு படுத்து தூங்கி பாருங்கள். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சவொடனே டான்னு செய்வீங்க. பட் என்னால் சத்தியமாக எந்திரிக்க முடியல. ஏன்னா நான் வீட்டுக்கு வருதே, என்னோடய ஒர்க்கெல்லாம் வீட்டுக்கு வந்து நான் டின்னர் கூட இப்போ சாப்பிட்றது இல்லை. நான் 8-8:30 மணிக்கு நான் முடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு வர்றதுக்கு 1-1:30 மணி ஆகுது. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு தூங்கிறதுக்கு 2-2:30 மணி ஆகுது. ஸோ 2 மணி நேரத்தில் நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா என்னோடய ஹெல்த் வைஸ் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். அதனால் நான் சம்டைம்ஸ் 7-7:30 கூட நான் எந்திரிக்கிறேன். எனக்கு மினிமம் 4 to 5 hours ஆகுது எனக்கு தூக்கம் வேணுன்றது தான் எனக்கு தேவை. ஏன்னா தூங்காமல் இருந்துட்டால் பித்து பிடிச்ச மாதிரி போயிடும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒர்க்கு இருந்துச்சுன்னா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, ஆனால் ஒர்க் இல்லை பட் எனக்கு குளிருது, நான் லேசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். உங்களோட தனிப்பட்ட முறையில்
எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ எதுக்கு நான் கலைஞரை பற்றி பேசுகிறேன், ஜெயலலிதா பற்றி பேசுகிறேன், சீமான் அவர்களை பற்றி பேசுகிறேன்? நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்திறமை இருக்குது. அவங்க தனக்குள்ளே கட்டுப்பட்டாங்க. கட்டுப்பட்டதால் அந்த விசேஷ தன்மையை வெளிப்படுத்தினாங்க. அதனால் ஒரு வரவேற்பை அவர்கள் பெற்றார்கள். இப்பயும் சொல்கிறேன், முடியாதுன்னு சொல்கிறவன் கோழை, முடியாதுன்னு சொல்கிறவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன். இது எல்லாம் என்னால் முடியும்னு சொல்கிறான் பாருங்க, அவன் மட்டும்தான் ஹீரோ. அவன் மட்டும்தான் ஹீரோ. சில பேர் வராத விஷயத்த வரும்னு சொல்லுவாங்க. அவனை விட முட்டாள் உலகத்தில் எதுவுமே இல்லை. எந்த விஷயம் உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் சரி பண்ணுங்க. என் லைஃப்பில் பல விஷயங்களை நான் இப்படி தான் பார்க்குறேன். எனக்கு என்ன வருதோ அதை மட்டும்தான். வராத விஷயத்த ஆஹா நமக்கு இது வரலையே, நாம் இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி ஏங்கிறதுலாம் இல்லை. எனக்கு என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நான் செய்கிறேன். எனக்குன்னு என்ன ஸ்கில் இருக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ மற்றவங்க ஸ்கில்லை ஐயோ அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டி போடவோ இல்லை கஷ்டப்படவோ இல்லை. இப்பயும் சொல்கிறேன், ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த நான் அதை இன்னும் எத்தனை மடங்கு டெவலப் பண்ணணுமோ அத்தனை மடங்கு டெவலப் பண்ணுறேன். ஆனால் சில பேர் விளையாட்டுக்காக சொல்லுவாங்க, ஆனால் அதை மட்டும் சீரியஸாக மட்டும் ஆக்கிடாதீங்க. சீரியஸ் ஆகிட்டால் நீங்கள் சீரியஸ் ஆகிடுவீங்க. அதனால் இயல்பான நிலையில் இருங்க. ஏன்னா சில சாய்ராம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க எனக்கு அந்த ஸ்கில் இல்லை, இந்த ஸ்கில் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. கடவுள் ஸ்கில் இல்லாமல் யாரையும் படைக்கலை. நான் தான் சொன்னேன், படைச்சவன் சரியாக தான் படைச்சிருக்கா. படைச்சவன் 100க்கு 100 சரியாக தான் படைச்சிருக்கான். ஆனால் மனிதன் அதை உணர மறுக்கிறான். அப்போ தனக்கு ஸ்கில்லே இல்லை. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது, இவங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது. எனக்கு ஸ்கில் இல்லைன்னு சொல்லவே வேண்டாம். உங்களுக்குள்ளே ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கோங்க. என்ன தான் நம்மக்கிட்ட இருக்குது, என்ன தான் நம்மக்கிட்ட ப்ளஸ்ஸு. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, இல்லை ஸ்கூலுக்கே போகலப்பா, எனக்கு வயசு 60 ஆகிடுச்சேன் அப்படின்னா கூட, அப்போ ஆரம்பத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸு இல்லை உங்கள் சொந்தக்காரவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களை பாராட்டி இருப்பாங்க. டெஃபினட்டாக அதை கையில் எடுங்க, அதை கொஞ்சம் அழகுப்படுத்துங்க, அவ்வளோதான். அதை அழகுப்படுத்தினா உங்கள் ஆக்டிவிட்டீஸில் அது அழகாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் அழகாக இருக்கும். உங்களோட முகமும் நம்பிக்கையோட மலர்ந்து காணப்படும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை கையில் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய வளர்ச்சியும் நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தேடுங்க. தேடுனா டெஃபினட்டாக கிடைக்கும். கிடைச்சது என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக்கோங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் படி. ஸோ திறமை எங்கே இருக்கு உங்களுக்குள்ள, அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஆனால் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், அது ரொம்ப தப்பு. பட் அவங்களுடைய விஷயத்தை யோசித்து பாருங்கள். அவங்க என்னென்ன விஷயத்தை எப்படி செஞ்சாங்க, எதில் எப்படி பயனடைஞ்சாங்க அப்படின்னு. அப்போ நமக்கு என்னென்னலாம் அதில் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்கள், உங்கள் மனசை ரெடி பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகமாக நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஃபஸ்ட்டு மனசு, அடுத்தது உடம்பு. இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா நாம் இல்லை. ஸோ உடம்பு இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்ய முடியும். அந்த உடம்பை நோய் பிடிச்ச உடம்பு மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உடம்பை குறைங்க. உங்களோட ஹைட் எவ்வளவோ அதில் இருந்து -100 கம்மி பண்ணுங்கள். நீங்கள் 145 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா -100 எவ்வளவோ அதுதான் உங்களோட வெயிட்டாக இருக்கணும். ஸோ 145 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் -100 அப்படின்னா நீங்கள் 45 கிலோ இருக்கலாம். நீங்கள் 55 கிலோ இருந்தீங்கன்னா உங்களால் எதையுமே செய்ய முடியவே முடியாது. இது தயவு செய்து உணர்ந்துக்கோங்க. ஏன்னா மனசு நல்லா இருந்தால் போதும்ப்பா அப்படின்னா நம்ம கண்டதை சாப்பிட்டு உடம்பை பெருக்கிட்டோம் அப்படின்னா மனசு சொல்லும், டே பண்ணி இந்த வேலை செய்யணும்
ஆனால் உடம்பு செய்ய முடியாது. ஏன்னா ஓவர் வெயிட். ஸோ இதெல்லாமே வேணும். ஏன்னா முன்னாடி உடல் உழைப்பு இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை. இப்போ உடல் உழைப்பு இல்லை. எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது. இன்னைக்கு கொஞ்ச நாள் பாத்திரம் விளக்குற மிஷின் கூட வருதுன்னாங்க. அது வந்துருச்சான்னு தெரியல. அது கொஞ்சம் இன்னொரு அடுத்த 10 வருஷத்தில் வந்துடும். 10,000 6,000த்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அதையும் நம்ம வாங்கி போட்டுருவோம். ஸோ எல்லாமே இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. ஸோ ஒரு அம்மா வீட்டில் சர்வெண்ட் அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த வேலைலாம் செய்வேன். அப்போ உங்கள் வீட்டில் யார் செய்வேன்னா, நான் ஒரு சர்வெண்ட் வச்சுருக்கேன்றாங்க. ஸோ ரொம்ப வியப்பாக இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது. நான் யாரையும் குறை சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி வருமானம் முக்கியம். வேற ஒரு வீட்டுக்கு வேலை செஞ்சால் அந்த சம்பளம் வருது, அது தப்பு. நான் தப்பு சொல்லலை, உழைக்கிறது தப்பு சொல்லலை. பட் எல்லாருடைய மைண்ட் செட்லேயும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் காசுக்காக அவங்க வேலை செய்யும்போது அவங்களால அதை சரி பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. நம்ம வீடுன்னா நாம் சுயமாக நல்ல ஒரு மனதோடு நம்ம வேலை செய்வோம். அந்த வேலை செய்யும்போது உடம்புல அந்த கொஞ்சம் கொழுப்புகள் இருந்தால் கூட அந்த கொழுப்புகள் கொஞ்சம் கரைஞ்சிடும். ஸோ ஓவர் வெயிட்டு எதையுமே சாதிக்க வைக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், காலையில் வாக்கிங் போகிறத தாண்டி வேறு எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் இது எல்லாமே நடக்கும். இல்லைன்னா எதுவுமே நடக்காது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ரொம்ப ரிலாக்ஸ்டான வாக் பண்ணணும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். வேகமாக பண்ணக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் எம்டி ஸ்டமக்கில் வேணால் வேகமாக நடக்கலாம். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஃபோன் அதெல்லாம் நோண்டாமல் ஒரு நல்ல ஒரு வாக் அதை நீங்கள் செய்யணும். ஏன்னா உடம்புல சாப்பிட்டது உடம்புல தங்கக்கூடாது. நான் முந்தானத்தை கூட ஆடியோவில் சும்மா ஒரு லைனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஏன்னா இதையும் சொன்னாங்க, தம்பி நான் 110 கிலோ இருக்கேன் தம்பி, என்னால் எதையுமே செய்ய முடியல. எஸ், கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு மந்த புத்தி ஜாஸ்தி ஆகிடும். மந்த புத்தி இருந்துச்சுனாவே மனசும் உடலும் 2 பேரும் ஒரு போர் மாதிரி பண்ணுவாங்க. யாரும் ஜெயிக்கவும் மாட்டாங்க, யாரும் தோக்கவும் மாட்டாங்க. இப்படி தான் நடக்கும். கடைசியில் நமக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. வாழ்க்கைன்றது செமையாக வாழலாம். எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு அதை அனுபவிக்கும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.